ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு மருத்துவ குறிப்போட தாங்க வந்திருக்கோம். நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு. இது சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வீட்லேயே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நிறைய காசுகள் வந்து நீங்கள் வீணடிக்க வேண்டாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தான ஒரு மருந்து. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் நனிமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைத்தியர். அவங்க நிறைய பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சித்த வைத்திய முறையில் உங்களுக்கு இயற்கையான முறையில் மருந்துகள் செஞ்சு கொடுத்து குணப்படுத்தியிருக்காங்க. அதை சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அவங்க சொன்ன ஒரு குறிப்பு தான் இது. இது நல்ல ஒர்க் ஆகும். இப்போயுமே சித்தால பார்த்திங்கன்னா இது ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு தான். பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நிறைய பலவிதமான அசௌகரியங்கள் இருக்குது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா கருப்பை நார் திசுக்கட்டிகள், அதே மாதிரி என்டோமெட்ரியோசிஸ், அதுக்கப்புறம் கருப்பை சரிவு, கருப்பை காச நோய், கருப்பை தொற்று, கருப்பை நீர்க்கட்டிகள், இந்த மாதிரி நிறைய வந்து யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நார் திசுக்கட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் இருக்குது, அதாவது கருப்பை சரிவு, அதே மாதிரி யூட்ரஸோட இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் சரி, ஓவரியன் சிஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்கள் இது வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 100 ரூபாயில் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு குறிப்பு தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருப்பை பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பெண்களோட ஒரு பாதி என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் பாதி போன மாதிரி, அதாவது அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? ஸோ அதில் ஒரு வீக்கமோ இரத்த கசிவோ, அதே மாதிரி சரிவு, அதாவது என்ன சொல்கிறது, யூட்ரஸ் வந்து கீழே இறங்குதல் சொல்லுவாங்க, கருப்பை இறங்குதல், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து உடல் வந்து பலவீனப்படுத்தும். அதை வந்து நினச்சி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது எதனால் வரக்கூடியன்னு முக்கியமாக காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். ஸோ அது முக்கியமாக வயது முதிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு ரீசன் தான். ஆனால் வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி ஏற்பட்டுட்டோம் அப்படின்னுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் போது மிகவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வலி இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய அது சிறு சிறு கட்டிகள், நார்த்திசு கட்டிகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இது 1 மாதம், அதாவது 40 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி போகும்போது அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்பாங்க. வாங்க அந்த மாதிரி ஒரு வைத்தியம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காய்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில், அதாவது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் கோலி மாதிரி இருக்கும், அதாவது இந்த உருண்டையாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. இதை பொடி பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மோரில் கலந்து அப்படியே கண்ணை மூடிட்டு குடிச்சிக்கோங்க. கலர்ச்சிக்காய் கசப்புத்தன்மையாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து ஒரி பண்ணிக்காமல் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா 2வது முறை சொல்கிறேன் பாருங்கள். அந்த பொடியை 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு தேன் 1 டீஸ்பூன், மிளகு தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி நல்லா குழச்சி 1 டீஸ்பூன் அப்படியே வெறும் வயிற்றில் அப்படியே முழுங்கிக்கோங்க. நீங்கள் தினமும் காலையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஸ்கேனுக்கு பாருங்கள். உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எனக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலிகள் அதிகமாக இருக்குது, வீக்கங்கள் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கர்ப்பப்பை புண்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிகள், நீர்க்கட்டிகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே க்யூர் பண்ணிடும். நீங்கள் வந்து இது வெயிட் லாஸ்க்கும் வந்து உங்களுக்கு உதவும். வந்து ஓவராக வந்து நான் வெயிட்டாக இருக்கேன், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ என்ன ஒரு சம்மந்தமான கர்ப்பப்பை சம்மந்தமான, வயிறு சம்மந்தமான, பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அருமருந்தாக இருக்கும். எனக்கு இது வந்து கர்ப்பப்பை பிரச்சனை தான், எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து இறங்கிருச்சு, இதனால தான் நான் சாப்பிடணுமா, மற்ற எந்த காரணத்துக்காகவும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் பெண்கள் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த ஒரு வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட நீங்கள் இதை ரெகுலராக ஒரு சின்ன டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் வரை எந்த ஒரு நோயும் கர்ப்பப்பை சார்ந்து உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சித்தாவில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து உங்களுக்கு
ஒரு ப்ரீஷியஸான ஒரு மெடிசன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு இது விலையும் கம்மி தான். நீங்கள் தாராளமாக உங்களோட அஃபர்டபுள் பட்ஜெட்லேயே நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நிறைய செலவு செய்கிறதுக்கு இது ஒரு முறை நீங்கள் வாங்கி செலவு செய்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 40 நாள் கழித்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.